அன்பிற்குரிய ஆசிரியர் சொந்தங்களே வணக்கங்க. டெட் தேர்வு சம்பந்தமா நமக்கு இந்த மார்க் சம்பந்தமா இருக்கிற ஒரு கேஸ் பத்தி நமக்கு தெரியுங்க. அந்த கேஸ் எதுன்னா, ஜெனரல் ஓசி கேண்டிடேட்டுக்கு மதிப்பெண்ணை குறைக்கணும்னு சொல்லி கோர்ட் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவு எடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த கொள்கை முடிவை தான் வர ஆகஸ்ட் 24ஆம் தேதிக்குள்ள சப்மிட் பண்ண சொல்லி கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அரசு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேஸ்ல தான் ஸ்பெஷல் டெட்டோட ரிசல்ட்டை இப்ப வெளியிடக்கூடாதுன்னு ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஆனா இது இல்லாம இன்னொரு கேஸும் இந்த டெட் சம்பந்தமா இருக்கு. இந்த இன்னொரு கேஸை பத்தி நான் ஒரு 1 வீக் பிஃபோரா நான் மெசேஜ் கொடுத்துருந்தேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தரக்கூடிய சேனல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் மட்டும்தான் இந்த இன்னொரு டெட் இருக்கு இல்லையா, இப்போ நான் சொல்றேன் இல்லையா, இந்த டெட்டை பத்தி தகவல் தர்றது நம்ம சேனல் மட்டும்தாங்க. அது பாருங்க, அந்த டெட் 2-3 விஷயம் அதுல வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1லேருந்து 5 வரைக்கும் எடுக்கிற ஒரு ஆசிரியர் பேப்பர் 1 முடிச்சா போதும் இல்லையா, அதே 6லேருந்து 8 வரைக்கும் பாடம் எடுக்கிற ஆசிரியர் பேப்பர் 2 முடிச்சா போதும். ஆனா தமிழ்நாட்டுல 6லேருந்து 8 வரைக்கும் பாடம் எடுக்கிற ஒரு ஆசிரியரை பேப்பர் 1 முடிக்க சொல்றாங்க. அது தேவையில்லை அப்படிங்கிறத கேட்டு ஒரு கேஸ். அந்த கேஸ்ல இன்னொரு சப் கேஸ் பாத்தீங்கன்னா, 9th 10th எடுக்கக்கூடிய ஆசிரியர் 8th வரைக்கும் தான் நம்ம பேப்பர் 2 முடிக்கணும். 9th 10th எடுக்கிற ஆசிரியருக்கு டெட்டே கிடையாது. ஆக்சுவலா அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கிளாரிபிகேஷன் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அது சம்பந்தமாவும் இந்த கேஸ்ல கேட்டிருக்காங்க. அந்த கேஸை பத்தி உங்களை தெளிவா சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஆசிரியர் தகுதி தேர்வு 3/8/2026, அதாவது இன்று விசாரணைக்கு வந்த வழக்கின் நிலை இங்க பாருங்க. 3/8/26 உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மதுரை மாவட்டம் பேரையூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் திரு எஸ் பாலமுருகன், இடைநிலை ஆசிரியர், அந்த வழக்கு எண் போட்டிருக்காங்க பாருங்க. WPMD நம்பர் 20/2068/2026. மதுரை மாவட்டம் சொக்கம்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளியை சேர்ந்த பட்டதாரி ஆசிரியர்கள் திரு ஆ சுப்பிரமணியன், திரு க ராஜேஸ்வரன், விருதுநகர் மாவட்டம் கிழவிகுளம் அரசு மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் திரு க மணிமுத்து, அவங்களோட வழக்கு எண் பாருங்க 20/869/2026 ஆகியோர் தொடுத்த ஆசிரியர் தகுதி தேர்வு வெவ்வேறு வழக்கு இன்று ஒன்னா சேர்த்து 3/8/26 திங்கட்கிழமை அதாவது நேத்துங்க, சாரி தேதி தப்பா சொல்லிட்டு, நேத்து நீதிமன்ற அறை 7ல் மாண்புமிகு நீதியரசர் மும்மினேரி சுதீர்குமார் முன்னிலையில் 27வது வழக்காக நண்பகல் 12:10 மணிக்கு விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பு சார்பில் ஆஜரான டிஆர்பி வழக்கறிஞர், அதாவது டிஆர்பி சார்பா வழக்கறிஞர் ஆஜராயிருக்காங்க, டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு சார்பா திரு அஜ்மத் கான் அவர்கள், NCTE அண்ட் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளின்படியே ஆசிரியர் தகுதி தேர்வு TET நடத்தப்படுகிறது. ஆகவே வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கடந்த முறை சொன்னதையே திரும்பவும் வாசித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல ஆசிரியர் தரப்புல உள்ள வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு? ஆசிரியர் தரப்பில் ஆஜரான சீனியர் வழக்கறிஞர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வழக்கு தொடுத்துள்ள ஆசிரியரின் கோரிக்கைகள் மீது கொள்கை முடிவு தமிழக அரசு தான் எடுக்க வேண்டும். டிஆர்பியை பொறுத்தவரை தேர்வு நடத்துவது மட்டுமே அவர்களின் வேலை. இந்த வழக்கில் டிஆர்பிக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு பிறகு பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அவர்களுக்கு ஆசிரியர்களின் கோரிக்கைகள் மீது முடிவெடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும் ஆசிரியர்கள் தரப்பு வழக்கறிஞர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வாதாடினார். தொடர்ந்து பாருங்க. ஆசிரியர்கள் கோரிக்கைகள் மீது நியாயம் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வழக்கு எண் 20/868/2026 உயர்நிலை, மேல்நிலை, இடைநிலை ஆசிரியரின் கோரிக்கை மீது 8 வாரங்களுக்குள் முடிவெடுக்க பள்ளிக்கல்வித்துறை செயலாளருக்கு உத்தரவு அளிச்சிருக்காங்க. அப்ப என்ன கோரிக்கை தாங்க பாருங்க. அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் 6லேருந்து 8 வகுப்புகளில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர்களை ஆசிரியர் தகுதி தேர்வில் அவர்களின் பணிக்கு சம்பந்தமில்லாத 1லிருந்து 5 வகுப்புகளுக்கான தாள் 1 எழுத கட்டாயப்படுத்துவது. என்ன சொல்ல வராங்க? அதாவது SGTA என்ன பண்றாங்க, 6லேருந்து 8 வகுப்பு வரைக்கும் பாடம் நடத்துறாங்க. அவங்க பேப்பர் 2 முடிச்சா போதும்னு இவங்க கேட்கிறாங்க. பேப்பர் 1 எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க. 6லிருந்து 8 வகுப்புகளில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர்கள் தாள் 2ல் எந்த பாடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்பது தெளிவாக இல்லை. அதாவது 6லேருந்து 8 வரைக்கும் இடைநிலை ஆசிரியர்களை பாக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு தெளிவா எந்த பேப்பரை சூஸ் பண்ணி எக்ஸாம்ல அப்ளை பண்ணுன்ற தெளிவு இல்லை அப்படின்னு இந்த கேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க. ஆகவே 6லிருந்து 8 வகுப்புகளில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவதில் ஏற்பட்டுள்ள குழப்பங்களை சரி செய்யவும் அல்லது மனுதாரரின் கோரிக்கையின் அடிப்படையில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு டெட்டுக்கு நிகரான பணியிடை பயிற்சி வழங்குவது குறித்தும் 8 வாரங்களுக்குள் பள்ளிக்கல்வித்துறை செயலர் முடிவெடுக்க வேண்டும் என மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது பாருங்க, முக்கியமா அதுல நீங்க பாக்கணும். அவங்க என்ன கேட்கிறாங்க, எங்களுக்கு 6லேருந்து 8 வகுப்பு வரைக்கும் உள்ள பாடம் நடத்துற
எஸ்ஜிடி எங்களுக்கு வந்து பேப்பர் டூலாம் பொருந்தாது, பேப்பர் டூக்கு ஈக்குவலா எங்களுக்கு ஒரு பணியிடை பயிற்சி கொடுங்க, பணியிடை பயிற்சி கொடுத்து அதை பேப்பர் டூக்கு ஈக்குவல் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது சம்பந்தமா எஜுகேஷன் செக்ரட்டரி முடிவெடுக்க 8 வாரம் கோர்ட் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கு. தொடர்ந்து பாருங்க. பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கற்பிக்கும் பாடத்தில் தேர்வு, பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கும் தேர்ச்சி மதிப்பெண்ணில் சம தளர்வு. அதாவது பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து கற்பிக்கும் பாடத்துல தான் தேர்வு. இது பாருங்க, இந்த செய்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து மேக்ஸ் ஒரு ஆசிரியர் நடத்துறாருன்னா அவர் ஏன் சயின்ஸ் எழுதணும்? இப்போ 60 மார்க்கு ஃபுல்லா மேக்ஸா இருந்தா அவருக்கு ஈஸியா இருக்கும்ல. இதே சயின்ஸ் நடத்துற ஒரு ஆசிரியர் 60 மார்க்கு சயின்ஸா இருந்தா அவருக்கு ஈஸியா இருக்கும்ல. ஸோ இதை தான் அவங்க கேட்குறாங்க. கற்பிக்கும் பாடத்தில் தேர்வு, பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கும் தேர்ச்சி மதிப்பெண்ணில் சம தளர்வு. அப்போ வந்து பணியில் உள்ள எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரே மாதிரியான மதிப்பெண் கொடுங்கன்னு கேட்குறாங்க. 9 அன்று 10 வகுப்பு கற்பிக்கும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு டெட் விலக்கு. இப்போ வந்து 9, 10 வந்து டிஜிடி பாடம் நடத்துறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து பட்டதாரி ஆசிரியருக்கு டெட் விலக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த வழக்கு எண் பாருங்க 20.869/2026. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு மதிப்பெண் தளர்வு மற்றும் வெயிட்டேஜ் மதிப்பெண் சார்ந்த வழக்கு 24/8/26 அன்று விசாரணைக்கு வர இருப்பதால் அரசு தரப்பில் அவ்வழக்குகளின் கொள்கை முடிவு எடுப்பது பதிலளிப்பதை பொறுத்து இவ்வழக்கை விசாரிப்பதற்கு வசதியாக வழக்கு விசாரணையை செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் என்பதை மூத்த ஆசிரியர்கள் சொந்தங்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொடுக்கிறோம். இதை மாதிரி இந்த செய்தி வந்து கிடைச்சிருக்குதுங்க. இந்த செய்தியை நமக்கு கொடுத்தவங்களே கேஸ் போட்டவங்க தான். அந்த சைட்ல இருந்தா இது வந்து வெளியில வந்திருக்கு. இது எல்லாருமே கிடைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. ஸோ இது சம்பந்தமா டெட் சம்பந்தமா இந்த ஒரு வழக்கு இதுவும் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம பார்ப்போம் 28ஆம் தேதி வந்து வழக்குலலாம் வந்து நமக்கு வந்து வெயிட்டேஜ் மதிப்பெண் சம்பந்தமாகவும் மதிப்பெண் தளர்வு சம்பந்தமாகவும் முக்கியமான கொள்கை முடிவுகள் வரப்போகுது. அதையும் பார்த்துடலாம். அது வரைக்கும் இந்த தகவலை நீங்க பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.